மக்கள் வெள்ளம் தான். அவ்வளோ ஒரு ஒழுக்கமா போலீஸ் உட்கார்ந்துருக்காங்க, சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மேடைகள்ல மட்டும் தான் பார்க்க முடியும் சார். மற்ற மேடைகள்ல போய் மாநாட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஊடகவியாளரே கேமரா எடுத்து என்ன வேற போக்கஸ்ல வச்சிருப்பாங்க. இவங்க பேச எங்க வேணா கேட்டுக்கலாம். இங்க யார் அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, யார் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, ஏன் மேல இருந்து விழுக போறான், ஏன் தலைவா முத்தம் குடுன்னு கேட்க போறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து போக்கஸ் பண்ணும் கேமரா. ஆனா நம்மளோட கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் ஆனது அண்ணனை மட்டும்தான், அண்ணனையும் வேட்பாளர்களையும் மட்டும்தான். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல இதே பக்கத்துல நடக்கிற மாநாட்டுல அவ்வளவு ஒழுக்கமற்று அசுத்தமான ஒரு நாகரிகமற்ற ஒரு மாநாடு சில இடத்துல நடக்கும் பொழுது இவ்வளோ மக்கள் சீமானவர்கள் நடத்தின பிறகு போட்டியா வந்து இப்போ திருச்சியில் நேரு வேற நடந்த அந்த மாநாட்டோடைய காட்சிகள்லாம் சந்திச்சிருக்குது. என்னென்ன கூத்துகள் நடக்குது அப்படின்ட்டு, உணவு பொட்டலங்கள் ஒரு பக்கம்